சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இது ஏற்கனவே ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். பட் இது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அண்ணா சொன்னாங்க, சில தவறுகள் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். சில தவறுகள் நல்லது. உடனே எனக்கு சர்ஃப் எக்ஸல் ஞாபகம் வந்துச்சு, கரை நல்லது அப்படின்ற மாதிரி. ஓகே, சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது காரியம், அது நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா முடிக்க வல்லமை உள்ளவர். சரி, கரெக்டாக டாபிக் போயிடலாம். எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம யாரு என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் அப்படின்ட்டு. சரி, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாருமே அந்த வசனத்தை படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாரும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணினீங்கன்னா கூட கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லுங்க, நீங்களோ எடுத்துட்டிங்களா? பேஜ் நம்பர் 318, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓகே. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஓகே, இதுதான் நம்ம யார் அப்படின்னா, நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இப்போ எங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர்? ஒளியின் இடத்திற்கு, அதாவது ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? வரவழைத்திருக்கிறார். ஓகே, அடுத்தது நம்ம யாருன்னா, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையா? உண்மையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அதாவது சந்ததின்னு சொல்கிறது உங்களை மட்டும் இல்லை, ஒரு ஆள் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே கர்த்தருக்குரியவர்கள். ஆமென். அப்போ உங்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, அடுத்து வருகிற உங்கள் ஜெனரேஷனும் கர்த்தருடையவர்கள். ஆமென். அடுத்தது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அதில் 2 வார்த்தை வருது. ஒன்று ராஜாக்கள், இன்னொன்று ஆசாரியர்கள். ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்தை உடையவர்கள், அவங்க சொன்னால் அது நடக்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று ஆசாரியர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆசாரியர்கள் எப்படின்னா, ஆண்டவரும் ஜனங்களுக்கும் நடுவில் பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் உடையவர்கள். அப்போ அதிகாரத்தையும் செலுத்த முடியும், பரிந்து பேசி அழுதும் ஜெபிக்க முடியும். ஆமென். இப்படி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிற. எத்தனை பேர் அவருக்கு சொந்தமாக நான் இருக்கிறேன்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அவருக்கு சொந்தமாக. நீங்கள் யோசிக்காதீங்க, நான் யாருக்கும் வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்னை தள்ளுறாங்க, என்னை துரத்துறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு சொந்தமாக நம்மளை வச்சிருக்கிறார். ஆமேன். அவர் நமக்கு சொந்தக்காராக இருக்கிறதுனால அது போதும் நமக்கு. ஆமேன். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் யாருக்கு, எதற்கு அப்படின்னா, அழைத்தவருடைய அந்தகாரத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்தார் பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நம்மளுக்கு கொடுத்த ப்ரொவிஷன்ஸ். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கிறது. அது என்ன அழைப்புனா, நம்மளை இருட்டிலிருந்து இருளின் அதிகாரத்திலேருந்து மீட்டெடுத்தார் பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்குது. சொல்லுங்க, என் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. யாரையுமே கர்த்தர் சும்மாலாம் வச்சிருக்க மாட்டார். சரியா? என் மேலே ஒரு அழைப்பு இருக்கு. அது என்ன அழைப்பு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நல்லா புரிஞ்சிச்சா? அப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கு, தேவ ராஜ்யத்துக்குன்னு நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஆமென். அது ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்குது. இது உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கிறதோ அதே போல் வேதத்தில் 2 பேருக்கு இதே மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9 எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 9 யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, யாரை பற்றி எடுத்தீங்களா?
சவுல். ஓகே, சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, 8ஆம் வசனம் படிக்கலாமா? சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு குருடா போச்சு. நல்லா இருந்த மனுஷன், நல்லா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு? கண்ணு குருடாக்கப்பட்டுச்சு. ஓகே, இப்போ இது நல்லதா கெட்டதா? நீங்களே இருக்கிறீங்க, திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சு. திடீர்னு நல்லா விளாண்டுட்டே இருக்கிறீங்க, நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு கண்ணு தெரில. இது நல்லதா கெட்டதா? கெட்டது. அவங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி கரை நல்லது. கரை நல்லது. சரி, சில நேரத்தில் கர்த்தர் கண்ணை குருடாக்கினாதான் சில நேரத்தில் சில வேலைகள் நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஓகே, உங்களையும் என்னையும் அழைத்ததுன்னு ஒரு நோக்கம் இருக்குது. அதே போல் சவுலுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சா இல்லையா? ஒரு அழைப்பு இருந்துச்சா இல்லையா? அந்த அழைப்பை தாண்டி இவர் இப்படி போக வேண்டிய ட்ராக்கை விட்டுட்டு இன்னொரு திசையில் அழகாக அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலை வேற, ஆனால் அவர் செய்கிற வேலை என்னது? வேற. அப்போ ஆண்டவருக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு அடியை போட்டால் இவன் என்ன பண்ணுவான்? இந்த ட்ராக்ல இருந்து மாறி இந்த ட்ராக்குக்கு வருவான். அதனால தான் நம்மளை ரீரூட் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எதை தொடணுமோ தொடுவார். ஆமீன். இப்போ கண்ணு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு கண்ணு தெரியாமல் போச்சு, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணுங்கள். அப்போ கண்ணு தெரியாமல் போச்சுன்னா உடனே என்ன ஆகுனா, கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். எது அப்படியே தொட்டு 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 பார்ப்போம், இதுவா அதுவா அதுவா அதுவான்னு சொல்லிட்டு பிரெயின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். அப்புறம் காது சென்சிட்டிவ் ஆகிடும். ஆமாவாதா? யாரையாவது கூப்பிட்டா உடனே திரும்புவோம். அப்புறம் ஏதாவது டச்சு, அந்த ஸ்கின் என்ன ஆகிடும்? ஏதாவது மேலே பட்டுச்சுன்னா உடனே சென்சிட்டிவ் ஆகிடும். அப்போ இந்த சென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவாக ஆகணும்னா ஒரு சென்ஸை கர்த்தர் அடைக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் காது திறந்து அவருடைய சத்தம் கேட்கணும்னா கண்ணு குருடாக்க வேண்டியதாக இருக்குது. ஆமேன். இது வரைக்கும் சவுலுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதர்களை அடிக்கணும், அவன் வேற ட்ராக்கு. ஆனால் கர்த்தர் அவன் மேலே வச்சிருக்கிற திட்டம் வேற. அப்போ அழைப்பை விட்டுட்டு வேற சைடு நீங்கள் போனீங்கன்னா, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் நிற்கலைன்னா கர்த்தர் சில நேரத்தில் ஒன்று போடுவார். ஆமீன். இப்போ சொல்லுங்க, போடுறது நல்லதா வேணாமா? நல்லதா இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன். அழைத்த அழைப்பில் நீங்கள் நின்னாதான் அது ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த சேருக்கான உழைப்பு செஞ்சாதான் அது நல்லாயிருக்கும். அது ஒரு பாத்திரமாக மாற முடியுமா? அதில் குழம்பு ஊற்றி நீங்கள் எடுத்து சாப்பிட முடியுமா? அது ஒரு தட்டாக நினச்சி சேரில் உட்காந்து சாப்பிட முடியுமா? சேரில் உட்காந்துல சேரில் போட்டு சாப்பிட முடியுமா? அப்போ அழைத்த அழைப்பில் நம்ம நின்னா மட்டும்தான் நம்ம சுகமாய் சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக இருக்க முடியும். அதை தவிர வேறு டைரக்ஷனுக்கு போனால் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சாபம் தான். ஆமீன். அப்போ அதனால தான் கர்த்தர் அடிக்கிறது எதற்குனா, உங்களை உடைக்கிறதுக்கு, உங்களை உருவாக்குகிறதுக்கு, உங்களை உபயோகப்படுத்துறதுக்கு. ஆமீன். கர்த்தர் அடிக்கிறது எதுக்குன்னா, உங்களை சாகடிக்கிறதுக்கு இல்லை, உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை மேன்மையாக நிறுத்துவதுக்கு. சவுலோட முடிவு உங்களுக்கு என்னன்னு தெரியும், கரெக்டா? சவுல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார்? பவுலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். இது வரைக்கும் எதிர்த்து நின்னவர் ஆண்டவர் தான், இயேசு தான் தெய்வம்னு சொல்லி சாட்சியாக எல்லார் இடத்தையும் போனார். அது என்ன காரணம்? அந்த கண்ணு போனதுனால. கரெக்டா? கண்ணு நிரந்தரமாக போச்சா? இல்லை, பார்வை வந்துச்சு. ஆண்டவர் அடிக்கிற அடி நிரந்தரமாக இருக்காது. ஆமேன். அதற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். வலிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, வலி வேதனைகளுக்கு ஒரு எண்டு உண்டு. ஆமேன். ஆமேன். இது எத்தனை பேர் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, வலியோடு வந்திருக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துல ட்ராக்கு மாறிட்டோம், எந்த இடத்துல ரூட்டு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய தருணம். சில நேரத்தில் அதே அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அதே அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாததுனால புசியாமலும் குடியாமலும் ஃபாஸ்டிங் இருந்தானா? நம்ம சும்மா இருந்தால் என்ன பண்ண மாட்டோம்? ஃபாஸ்டிங் ஒன்றே கிடையவே கிடையாது வாழ்க்கையில்.
எப்போ பார்த்தாலும் மருந்து சாப்பிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஃபாஸ்டிங் எடுக்கிற சரித்திரமே இருக்காது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், பார்வையை எடுத்ததுனால அவன் உட்கார்ந்தான். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான். ஓடினானா? யாருக்காக ஓடினா? சவுல் யாருக்காக ஓடினார்? கர்த்தருக்காக தான் ஓடினார். கரெக்டா? சவுல் யாருக்காக ஓடினார்? கர்த்தருக்காக தான் ஓடினார். தப்பில்லை. ஆனால் இவ்வளோ நாள் ஜெபிக்காத மனுஷன் அந்த 3 நாள் அப்போ தான் உட்கார்றான். அப்போ ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? நீ எனக்காக ஓடுறதை விட என் பாதத்தில் உட்காந்து என்னன்னு கேளு. எங்கே போகணுன்னு என்ன பண்ண கேளு. அங்கே எங்கே ஓடி திரிகிறத விட என் பாதத்தில் உட்காரு. அப்போ உட்காராமல் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு அடி. சரியா? இது வரைக்கும் சவுல் கர்த்தருக்காக தான் ஓடினான். ஆனால் ராங் ட்ராக்ல ஓடினான். அவனுடைய மைண்டு வேற மாதிரி இருந்ததுனால ஆண்டவர் ஒரு அடி அடித்ததுனால ஓடிக்கிட்டு இருந்த சவுலை கர்த்தர் உட்கார வச்சார். உட்காந்து 3 நாள் என்ன பண்ணாங்க? உபவாசம் எடுத்தார். சில நேரத்தில் கண்ணு தெரியலன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு பிரச்சனை. கண்ணுன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம சரீரத்தில் மற்ற எந்த அவயங்கள் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பொழைச்சி ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். ஆனால் கண்ணு மட்டும் பயங்கர இம்பார்ட்டன்ட். அப்போ சில இம்பார்ட்டண்டான திங் மேலே கர்த்தர் கையை வச்சா, சில இம்பார்ட்டண்ட்டான காரியங்கள், எசென்ஷியலான காரியங்கள் மேலே கர்த்தர் கையை வைக்கிறாருன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்கார வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு. ஆமே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு தெரியணும். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கண்ணு தெரியல, அதை தடவ வேண்டியதாக இருக்குது. வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தேன், இப்போ கண்ணு தெரியாதனால காலு மெதுவாக பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாரு. ஆண்டவரோட பாதத்தில் உட்காந்து உபவாசித்து ஜெபி. ஆமேன். சரி, உபவாசித்து ஜெபிச்சப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 10ஆம் வசனம். ஓகே. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிற, இது வரைக்கும் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அடி வாங்கின பிறகு இப்போ ஜெபிக்கிறதுக்காக அவர் திருந்துறாரு. அடுத்த வசனம் 12ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அப்போ உபவாசம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கர்த்தர் தருவார். என்ன தரிசனம்? இது வரைக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும்னா அது எப்படி விடுதலை ஆகுறதுன்னு மெத்தடை கர்த்தர் எப்போ தருவார்னா, நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ப்ராப்ளம்குள்ள சொல்யூஷனை அழகாக தருவார். தந்தாரா? வீட்டினுடைய அட்ரஸ்ஸு, எந்த வீட்டில் இருக்கிறாங்க, பேர் முதல்ல கொண்டு அவ்வளோ டீட்டெயில்டாக கூகுள் மேப்பை போல் அலைய விடாமல் கரெக்டாக சொன்னார். ஏன் அப்படி நடந்துச்சு? அவர் பாதத்தில் உட்காந்து உபவாசித்து ஜெபிக்கும்போது என்னன்னா ப்ரொவிஷன் வரணுமோ தானாக வந்துச்சு. கரெக்டாக? அனனியாவை தேடி பவுல் போனாரா, இல்லை அனனியா பவுலை தேடி வந்தாரா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கான சொல்யூஷன் வீடு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மெத்தடு தானாக வரும், ஸ்ட்ராட்டஜிஸ் தானாக வரும், சொல்யூஷன்ஸ் தானாக வரும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஓகேவா? அதில் நல்லா கவனிங்க. யார் வருவா, அந்த நபர்னுடைய பெயர் கூட கர்த்தர் சொல்லுவார். சரியா? சில நேரத்தில் இவங்களோட நான் இணையலாமா, இவங்களோட பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா, இவங்களோட நான் அசோசியேட் ஆகலாமான்னு சொல்கிறது கூட ஆண்டவர் பேர் என்ன பண்ணுவார்? பேரை சொன்னால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வீட்டில் சேர்க்காதீங்க. சில குடும்பத்தில் வேண்டாத நபர்களை சேர்த்ததுனால குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. சில குடும்பத்தில் சில நபர்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுனால, சில நபர்கள் பிஸ்னஸ்குள்ளே வருகிறதுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனால் சில நபர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம சொந்தங்களுக்குள்ளே, நம்ம பிஸ்னஸில், நம்ம வேலையில் வந்தால் ஒரு பெரிய நஷ்டத்தையும் பார்க்க முடியும்.
சரியா? அதனால தான் உபவாசித்து ஜெபிக்கணும். யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. லாபான் கூட யாக்கோபு போய் இணைஞ்சார். அப்போ என்னாச்சு? ஏற்கனவே லாபான் இருந்ததை விட அநேக மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் பெருகினான். ஓகேவா? அதே நகோமி கூட ரூத்தும் ஓர்பாலும் இணைஞ்சாங்க, உள்ளதெல்லாம் போச்சு. கரெக்டா? அப்போ யாரை உள்ள சேர்க்கணும், யாரை லைஃப் பார்ட்னராக சேர்க்கணும், யாரை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் உபவாசித்து ஜெபிக்காமல் முடிவு பண்ணிங்கன்னா அது நித்தமும் போராட்டத்தில் கொண்டு வந்து முடியும். சரியா? அப்போ உபவாசிச்சா கர்த்தர் ஒரு சொல்யூஷனை கர்த்தர் தருகிறார், ஐடியாஸை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அதே வசனம், அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஓகே, இப்போ 15ஆம் வசனம் பாருங்க. ம் 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 ஆமாம். இப்போ பாருங்க, அவனுக்கு என்ன அழைப்பு, அவன் என்ன டியூட்டி அப்படின்னு சொல்லி உபவாசித்து ஜெபிச்சிங்கன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடி, ஏசப்பா இந்த நாள் முழுசும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செய்யி, இவங்களெல்லாம் போய் பாரு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இல்லை இந்த காரியத்தை இவங்ககிட்ட இப்படி டீல் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஞானத்தை எப்படி தருவார்னா, அதிகாலையில் நீங்கள் தேடுனீங்கன்னா கர்த்தர் அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். உபவாசித்து தேடும்போது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். 17ஆம் வசனத்தில் பாருங்க. அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, ம் 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 சரி, பார்வை அடைது அடுத்தது பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுறாங்க. அவனோட ப்ராப்ளம் என்ன? கண்ணு தெரில. அது சால்வ் ஆச்சா? நெக்ஸ்ட்டு அதை அட்ரஸ் பண்ணாரா கர்த்தர்? அடுத்த 2வது காரியம், பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டார். இன்னையும் பரிசுத்த ஆவினால நான் நிரப்பப்படலை, இன்னும் அபிஷேகம் பெறலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் ஒரு 3 நாள் என்ன பண்ணுங்க? உபவாசித்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் அடைக்கப்படுற கண்ணு ஏன் தெரியலன்னா ஏதோ ஒன்று அடைச்சிருச்சு. ஓகேவா? ஏன் இந்த காரியம் சரி வரலன்னா ஏதோ ஒரு காரியம் மறைச்சிருச்சு. அப்போ அந்த மறைக்கிற காரியம், அந்த அடைக்கிற காரியம் வெளி வரணும்னா, உங்கள் சரீரத்தை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறணும்னா நீ உபவாசித்து ஜெபிக்கணும், கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். அப்போ கண்ணு தெளிவாக பார்க்கணுன்னா, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா, சில காரியங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும்னா என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். ஓகே. செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்துச்சு. அவன் கீழ்ப்படிஞ்சான். ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் யாருக்கும் அடங்காதவன், யாருக்கும் பயப்படாதவன், கொஞ்ச நாள் அனனியா கீழே உட்காந்து வசனத்தெல்லாம் கேட்குறான். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அடங்காதவன், எனக்கு தான் தெரியும் எல்லான்னு சொல்லி கர்வமாக இருந்தவன் இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஹம்பிளாக நிற்கிறான். ஒரு அனனியா என்ற ஒரு சாதாரண மனுஷனை கீழே தன்னை தாழ்த்துறான். ஏன் அவனை தாழ்த்துறான்னா, கர்த்தர் அவனை அடித்ததுனால. சில நேரம் அடி எதுக்குன்னா, ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அடித்து கொஞ்சம் கீழே இறக்குறாரு. சரியா? அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரியும், அதாவது உண்மையிலே பவுல் பயங்கர ஞானவான், உண்மையிலே வேதத்தை கரைச்சி குடித்தவன். ஆனால் அது வரைக்கும் தெரியாத வெளிப்பாடுகள் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இது வரைக்கும் வசனத்தை கரைச்சி குடித்தவனுக்கு இயேசு யாருன்னு என்ன பண்ணல?
தெரியல. ஆனால் இந்த அடியை வாங்கின பிறகுதான் இந்த வேதத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி வசனத்தை திஷ்டாந்தப்படுத்தி அவன் சொல்கிறான். அப்போ வேதத்தில் ஒரு தெளிவு உண்டாகணும்னா, நீங்கள் படிக்கிற வசனம் உங்களுக்கு புரியணும்னா, அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைப்பு நிறைவேறணும்னா சில நேரத்தில் கர்த்தர் அடிக்கிறாரு. அப்போ உங்கள் சூழ்நிலை வேறு மாதிரி விகாரமாக போகுது. நல்லா இருந்த நான் மொத்தமாக நஷ்டமாகுது, நல்லா இருந்த நான் எனக்கு எல்லாமே தோல்வியாக முடியுதுன்னு சொல்லி சவுலுக்கு நேர்ந்த மாதிரி உங்களுக்கு நேரிட்டுச்சுன்னா என்ன பண்ணுங்கள்? நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் வசனம் பார்த்தோம்ல, அமர்ந்திருந்து அவரோட பாதத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 3 நாள் உபவாசம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய சொல்யூஷனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் அடி வாங்குறீங்கன்னா அவர் சொல்கிறது ஒன்று, நீங்கள் போகிற டைரக்ஷன் வேறு. சரிங்களா? இதே இன்னொரு 2வது காரியம், 2வது பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. யோனா பேஜ் நம்பர் சொல்லுங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம். இதே அழைப்பு, சவுலுக்கு இருந்த அதே அழைப்பு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமூகத்தினின்று விலகி நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினா. சேம் அழைப்பு. எதுக்கு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுலுக்கு எப்படி இருந்ததோ அதே அழைப்பு யாருக்கு வந்துச்சுன்னா யோனா தீர்க்கதரிசிக்கு ஆல்ரெடி கர்த்தர் சொன்னார். ஆனால் யோனா என்ன பண்ணானா, கர்த்தருடைய அழைப்பை விட்டுட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி சார் என்ன போனார்? வேற டைரக்ஷனுக்கு போய் கப்பல் ஏறினார். கப்பல் ஏறின பிறகு என்ன ஆச்சுன்னு படிங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். வந்ததுன்னு சொல்லப்படல, கர்த்தரே செய்கிறார். சில நேரத்தில் பயங்கரமான பெருங்காற்று. ஏன்? நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறன்னு அர்த்தம். செம்ம அடி உழுது. ஏன்? வலிக்குது, எங்கே போனாலும் வேதனை, எங்கே போனாலும் தோல்வி. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனால. ஆராதனை இந்த டைம்னா அந்த ஆராதனை டைமை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு மெசேஜுக்கு வந்தால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுறது, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுறதுன்னு அர்த்தம். உபவாச ஜெபம்னா வரதில்லை. ஏன்? நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறேன். அப்போ ஏன் தொந்தரவு வருது, பெருங்காற்று வருதுன்னா இப்படிப்பட்ட காரியங்கள். அழைத்த அழைப்பு ஒன்று, செய்ய சொல்கிறது ஒன்று, ஆனால் செய்கிறது ஒன்று. சரி, பெருங்காற்று வந்துச்சு. அப்புறம் அதனாலே கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. அதாவது கடலில் கப்பல் தான் அந்த ஜனங்களை தாங்குது. ஓகேவா? அதுதான் அது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. சரியா? அதை விட்டுட்டா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியாது. அப்போ அந்த கப்பலே உடையறத்தக்கதாக பெரும் கொந்தளிப்பு உண்டானுச்சா. கர்த்தர் அந்த மாதிரி விடுவார். ஒருவேளை என் சம்பளம் தான் என்னை 1 மாதம் ஃபுல்லாக நடத்துறதுக்கு உதவுதுன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிறவர்களாக இருந்தால், கர்த்தருடைய அழைப்பை விட்டு வேற எங்கேயாவது போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் அந்த சம்பளத்தை மேலே கர்த்தர் கையை வைப்பார். பெருங்கொந்தளிப்பு வரும், உடையத்தக்கதான பெரிய கொந்தளிப்பு வரும், கர்த்தர் அனுப்புவார். புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் பிரச்சனை, ஏன் அழுக, ஏன் கண்ணீர்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகுறோம், கர்த்தருடைய அழைப்பை விட்டு நம்ம விலகி போகிறோம்னு அர்த்தம். அதனால கர்த்தரே என்ன பண்ணுறாருனா அலோ பண்ணுறார் சில பிரச்சனைகளை. கரை நல்லதுன்னு சொன்னாங்க பாருங்க, அதே போல் இந்த மாதிரி உபத்திரவங்கள் நல்லது. ஏன்? திரும்பி ரீரூட் பண்ணுறதுக்கு. ஆமேன், ஆமேன். அடுத்தது, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, கப்பலில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டனர். அதாவது சரக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அங்கே போய் ஏதோ ஒன்று வேலை நடக்கணும்.
ஒரு வேளை துணிமணியாக இருக்கலாம், இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது இருக்கலாம், ஏதாவது பொருளாக இருக்கலாம். அங்கே போய் அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். தேவையான ஐட்டம்னா என்ன இருக்குது? கப்பலுக்குள்ளே தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கிட்டு போவாங்களா? அவங்க போய் அது யூஸ் பண்ணத்தக்க தேவையான காரியங்களை தான் அதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கப்பலில் சேதம் உண்டாகும் போது என்ன பண்ணுறாங்க? அதை லேசாக்கணும்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? தூக்கி போடுறாங்க. எதை குறிக்குதுன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் எசென்ஷியலாக இருக்குதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்னு அர்த்தம். ஏன்? எல்லாம் வெளியில் போகுது, எல்லாம் பேங்க்குக்கு போகுது, எல்லாம் அடமானத்துக்கு போகுது. ஏன் போகுது? நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனால. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அன்னைக்கு சவுலை கர்த்தர் அழைச்சாரு. சவுலுக்கு ஒரு அடி விழுந்தது. அடி விழுந்தவொடனே சவுல் என்ன பண்ணார்னா, ஒரு இடமா உட்காந்து 3 நாள் உபவாசம் பண்ணி, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்தான். ஆனால் இந்த யோனா என்ன பண்ணார்னா, அடி விழுந்த உடனே யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை செய்தான். எடுத்து படிச்சிங்களா? அயர்ந்த நித்திரை பண்ணினான். யோனாவுக்கு கப்பல் சேதமாக போகுதுன்னு நல்லா தெரியும், புயல் அடிக்குதுன்னு நல்லா தெரியும். அவன் ஏறி போன உடனே படுத்துக்கல. பெருங்காற்று வருதுன்னு நல்லா தெரியும், கொந்தளிப்பு வருகிறது நல்லா தெரியும். எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கூக்குரல் இடுறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் என் நிலைமை இப்படி இருக்குது, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சும் ஓடி போய் கீழே என்ன பண்ணிக்கிட்டான்? எனக்கு என்ன வந்துச்சு? என் குடும்பம் எப்படி போனால் எனக்கு என்ன? என் சபை எப்படி போனால் எனக்கு என்ன? என் தேசம் எப்படி போனால் எனக்கு என்ன? யார் யாரோட யுத்தம் பண்ணால் எனக்கு என்ன? எந்த இடத்துல பஞ்சம் வந்தால் எனக்கு என்ன? யார் சம்பளத்தை நஷ்டமாக போனால் எனக்கு என்ன? யார் என்னை விட்டு திருடி போனால் எனக்கு என்ன? யார் என்னை விட்டு ஓடி போனால் எனக்கு என்ன? அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணா, கீழே போய் அடித்தட்டில் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணினான். இதுதான் இன்னைக்கு நானும் நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறது. எவ்வளோ டிவியில் பார்க்குறோம், சூழ்நிலைகள் மாறுகிறதை பார்க்குறோம். முன்னாடி இருந்த பீஸ் இல்லை, முன்னாடி இருந்த அந்த சமாதானம், முன்னாடி இருந்த அந்த காரியம் எதுவுமே இல்லை. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குது. நம்ம குடும்பத்திலே தெரியும், அன்னைக்கு பெட்ரோல் வித்த விலை எல்லாம் தெரியும், இன்னைக்கு என்னன்னு தெரியும். அன்னைக்கு எல்லாம் காய்கறி விலை என்னன்னு தெரியும், இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். நிலைமை எல்லாம் மாறுதுன்னு தெரியும். வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நல்லா தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பி விட்டா கூட அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி தூங்குறோம். கரெக்டா? அது ஸ்னூஸ் பட்டன் கூட கிடையாது, ஆஃப் தான். நான் ஏன் எந்திரிக்க போகிறேன்? யார் செத்தா எனக்கு என்ன? எது இழந்து போனால் எனக்கு என்ன? அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யோனா போய் அயர்ந்த நித்திரை பண்ணது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 6ஆம் வசனம் படிங்க. மாலுமி அவரிடத்துல வந்து சில நேரத்தில் உங்களை யாராவது உங்களை எழுப்புறாங்க, டே ஏம்மா சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு தெரியலையா நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எந்த நேரத்தில் நீ தூங்குற? எப்பேற்பட்ட நேரத்தில் நீ தூங்குற? உன் குடும்பம் இந்த சூழ்நிலை போய் கொண்டிருக்குன்னு தெரிஞ்சும் நீ எப்படி நீ தூங்குவேன்னு சொல்லி சில நேரத்தில் கர்த்தர் சில பேர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். சில நேரம் அந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். பாருங்க, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அந்த சத்தத்தை கேட்டுட்டோம் நீ திருந்தலைனா என்ன ஆகும்? உன் அழைத்த அழைப்பு என்னாச்சு? உன் மேலே கர்த்தர் வச்ச திட்டம் என்னாச்சு? ஆண்டவர் உன்னை பெரிய அழைப்புக்கு வச்சு ஒரு பெரிய ஹீரோவாக வைக்க வேண்டிய அந்த யோனா அவனோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியாது. 4 அதிகாரம் அப்படியே வந்துட்டே இருக்கும், டப்புன்னு நிறுத்திட்டாங்க. ஏன்னா வேதம் அவன் வாழ்க்கையை எழுதுறதுக்கு அவனுக்கு விருப்பப்படலை, அவன் வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி விட்டுருச்சு. ஆனால் அதே பவுல் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றி வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு முக்காவாசி புக்கை எழுத கர்த்தர் உதவி செய்தார், பயன்படுத்தினார். பெரியவனா கர்த்தர் உயர்த்தினார், ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்க வச்சார். அவனை கொண்டு என்ன செய்யணுமோ, எவ்வளோலாம் அற்புதம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து சாதிச்சு அவன் சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதனால் என்ன ஆகுது? ஜீவ கிரீடம் எனக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறான். ஆனால் யோனாக்கு எங்கே போச்சு?
யோனா வாழ்க்கை என்னாச்சு? ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அப்போ நிலைமையை அறிந்தோம் நீங்கள் போய் இன்னும் தூங்குவேன், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் யோனாக்கு எப்படி ஒரு முடிவு உண்டானுச்சோ, யோனாவை பற்றி ஆண்டவர் பேச கூட விரும்பாமல் போனாரோ, நம்ம கூட கர்த்தர் ஸ்டெப் எடுக்கவே மாட்டார். நமக்காக ஆண்டவர் நிற்க மாட்டார், நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். முன்னாடி சொன்ன அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியரா கர்த்தர் எங்களை மாற்றிருக்கிறார். அவருக்குன்னு சொந்த ஜனம் சொல்லி சொந்தம் கொண்டாடுகிற அளவுக்கு இருந்த நம்மளை தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைனா ஆண்டவர் சொந்தம்னு சொல்லிக்கிறது ஒன்றுமே இல்லை, சொந்தம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம், ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்க போகிறீங்களா, ராஜரீக ஆசாரியர்களாக இருக்க போகிறீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்க போகிறீங்களான்னு சொல்லி நீங்களும் நானும் இன்றைக்கி நம்ம டெசிஷன் எடுக்க போகிறோம். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அந்த காலத்தில் இருந்த நம்மளை கர்த்தர் ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தது உண்மையானால், நம்ம ஒளியில் தான் நடக்கிறவர்கள் என்ற உண்மையாக இருந்தால் நம்ம வாய் சும்மா இருக்காது. கூட இருக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியும், சொல்ல முடியாதுலாம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் தான் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள் கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார், வாசல்கள் திறக்கப்பட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணல, ஒரு சின்ன காரியம் இயேசுவை பற்றி சொல்ல வாயில் வரல. அப்போ அழைப்பை விட்டுட்டு நம்ம வேறு வேலை பண்ணோன்னா மற்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓடுறோம், எல்லாத்துக்கும் பயங்கர ரிஸ்க் எடுத்து தூங்காமல் கூட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓடுறோம். ஆனால் அவருடைய புண்ணியங்களை இந்த நாளில் நான் அறிவிச்சேனா, இயேசுவை பற்றி இந்த நாளில் நான் யாருக்காவது சொன்னேனா, இந்த நாளில் இயேசுடைய காரியத்தை, இயேசுடைய அன்பை யாருக்காவது சொன்னேனான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விஷயம் எல்லோரும் யோசிச்சு பார்க்கல. எழுந்து நிற்கலாமா? யாரா இருக்க போகிறோம்? சவுலாகவா யோனாவாகவா? ரெண்டு பேருக்கும் ஒரே அழைப்பு தான், நமக்கும் அதே அழைப்பு தான். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, அழைத்த அழைப்பில் ஓடும்படி, கர்த்தருடைய அன்பை அறிவிக்கும்படி யாராக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுறோமோ அது இன்னையிலேருந்தே அப்படி மாற்றணும். அடி விழுகிறது எதுக்குன்னா கரெக்டான ரூட்டை மாற்றுவதற்காக. அடி விழுகிறது எதற்கு? கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவதற்காக. அலைஞ்சு திரிஞ்சது போதும், தேவையில்லாமல் அங்கே இங்கே அலைஞ்சது போதும். ஒரு 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து உபவாசித்து, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவர்? ஆண்டவராகிய கிறிஸ்து கடைசி நேரத்தில் கூட சொல்கிறாரு, என்னுடைய சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். என்னுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துடாதீங்க, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். பிதாவின் சித்தத்தை செய்வதே நான் அனுதினமும் போஜனம், என்னுடைய அனுதின போஜனம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உரிமை, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தை செய்ய எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம்? கர்த்தருடைய வழிகளில் நடக்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம்? அவர் சத்தத்தை கேட்டே ரொம்ப நாளாச்சே, உட்காந்தே ரொம்ப நாளாச்சே, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் கூட ரொம்ப நாளாச்சே. எப்படி அவர் சத்தத்தை கேட்க முடியும்? எவ்வளோ அடிபட்டும் கண்ணு குருடாய்க்கும் கூட எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, அழைப்புக்கு நேராக என்னை திருப்புகிறேன்ப்பா, அழைத்தவருக்கு நேராக என்னை திருப்புகிறேன்ப்பா.